ஓம் சாந்தி 20/2/2024. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உடல், மனம், செல்வத்தின் மூலம் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவையின் மூலம்தான் பாரதம் பொற்கால தேசமாக ஆகும். கேள்வி: கவலையற்று இருப்பதற்காக எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும்? பதில்: கவலையற்று இருப்பதற்காக எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும், இந்த நாடகம் முற்றிலும் மிகச் சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. நாடகப்படி என்னவெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ இது முற்றிலும் மிக சரியானதுதான். ஆனால் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க முடிவது இல்லை. எப்போது உங்களுக்கு கர்மாதீத் நிலை ஏற்படுகிறதோ அப்போது நீங்கள் கவலையற்றவராகி விடுவீர்கள். இதற்காக யோகா மிக நன்றாக இருக்க வேண்டும். யோகி மற்றும் ஞானி குழந்தைகள் மறைந்து இருக்க முடியாது. ஓம் சாந்தி. பதீத பாவனன் சிவ பகவானின் வாக்கு. பாபா புரிய வைத்துள்ளார், தேகதாரி மனிதர்களை ஒருபோதும் பகவான் என சொல்ல முடியாது. மனிதர்கள் இதையும் அறிந்து உள்ளனர். பதீத பாவனன் பகவான் மட்டுமே. ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் என சொல்ல மாட்டார்கள். பாவம் அதிகமாக குழம்பி போய் உள்ளனர். பாரதத்தில் எப்போது குழப்பங்கள் ஏற்படுகின்றனவோ அப்போது சிவபாபா வர வேண்டியுள்ளது. பாபாவை தவிர அதை வேறு யாராலும் இந்த சிக்கலை விடுவிக்க இயலாது. அவர்தான் பதீத பாவனர் சிவபாபா. அவரை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். அதுவும் வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் இங்கே அமர்ந்துள்ளார்கள் என்ற போதிலும் தினம்தோறும் கேட்கிறார்கள் என்றாலும் கூட நாம் சிவபாபாவிற்கு அருகில் அமர்ந்துள்ளோம். அவர் அவருக்குள் அமர்ந்துள்ளார். நமக்கு கல்வியை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார், தூய்மையாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார், யுக்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது கவனத்தில் வருவது இல்லை. நீங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவராகி படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றிய ஞானத்தை பெற்று காமத்தை வென்று உலகை வென்றவராக ஆகிறீர்கள். ஆக அந்த தந்தை பதீத பாவனனாகவும் ஆகிறார், புது படைப்பை படைப்பவராகவும் ஆகிறார். இப்போது எல்லையற்ற ராஜ்யத்தை அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டுள்ளனர், நாம் சிவபாபாவிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதையும் கூட சரியான முறையில் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. சிலர் கொஞ்சம் தெரிந்து கொண்டுள்ளனர், சிலரோ முற்றிலும் அறிந்து கொள்ளாமல் உள்ளனர். சிவபாபாவோ பதீத பாவனன் நான் என கூறுகிறார். என்னிடம் யாராவது வந்து கேட்பார்கள் என்றால் நான் எனது அறிமுகத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கும் கூட பாபா தம்முடைய அறிமுகத்தை கொடுத்து இருக்கிறார் அல்லவா? சிவபாபா கூறுகிறார், நான் சாதாரண உடலில் பிரவேசமாகிறேன். இது சாதாரண சரீரம். விருட்சத்தின் கடைசியில் நின்று கொண்டுள்ளார். பதீத உலகத்தில் நின்று கொண்டிருக்கிறார். மேலும் பிறகு கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கும் கூட தவம் செய்வதற்கு சிவபாபா கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். ராஜயோகத்தை சிவபாபா கற்றுத்தருகிறார். கீழே ஆதி தேவர், மேலே ஆதிநாதர். குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்க முடியும், நாங்கள் பிராமணர்கள், சிவபாபாவின் குழந்தைகள். நீங்களும் கூட சிவபாபாவின் குழந்தைகள்தான். ஆனால் அறிந்து கொள்ளவில்லை. பகவான் ஒருவர், மற்ற அனைவரும் சகோதரர்கள். பாபா கூறுகிறார், என்னுடைய குழந்தைகளுக்கு தான் கல்வி புகட்டுகிறேன். யார் என்னை அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் கல்வி கற்றுத்தந்து தேவதைகளாக ஆக்குகிறேன். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக உள்ளது. யார் காமத்தை வெல்கிறார்களோ அவர்கள்தான் உலகை வென்றவர்களாக ஆகிறார்கள். நான்
பொன்னுலகை உருவாக்குகின்றேன். அநேக முறை இந்த பாரதம் பொன் யுகத்தில் இருந்தது, பிறகு இரும்பு யுகத்தில் வந்துள்ளது. இதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. நான் ஞானம் நிறைந்தவன். இது நோக்கம் மற்றும் குறிக்கோள். நான் அவருடைய சாதாரண சரீரத்தில் பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்கிறேன். இப்போது நீங்களும் தூய்மையாக ஆகுங்கள். இந்த விகாரங்களை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவராக ஆவீர்கள். இந்த குழந்தைகள் அனைவரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றனர். உடல், மனம், செல்வத்தால் ஆன்மீக சேவை செய்கின்றனர். உலகிய சேவை அல்ல. இது ஆன்மீக ஞானம் என சொல்லப்படுகிறது. இது பக்தி கிடையாது. பக்தியின் யுகங்கள் துவாபர, கலியுகமாகும். அது பிரம்மாவின் இரவு என சொல்லப்படுகிறது. மற்றும் சத்யுக, திரேதா யுகம் பிரம்மாவின் பகல் என சொல்லப்படுகிறது. யாரேனும் கீதை படிப்பவர் வந்தால் அவருக்கும் சொல்லி புரிய வைப்பீர்கள். கீதையில் பிழை உள்ளது என்று. கீதையை யார் சொன்னது? ராஜயோகத்தை கற்றுத் தந்தது யார்? காமத்தின் மீது வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவராக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னவர் யார்? இந்த லக்ஷ்மி நாராயணரும் கூட உலகை வென்றவராக ஆகியிருக்கிறார்கள் அல்லவா? இவர்களின் 84 பிறவிகளின் ரகசியத்தை அமர்ந்து சொல்லி புரிய வைக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, ஞானத்தை பெறுவதற்கு இங்கு வந்தாக வேண்டும் அல்லவா? நானும் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லித் தருகிறேன். ஆனால் உங்களிலும் கூட யாராவது இந்த அளவு புரிந்து கொள்வது இல்லை. அதனால்தான் பாடல் உள்ளது, கோடியில் சிலர். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை சிலரோ 5% கூட அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். என்னை மட்டுமே ஏன் நினைவு செய்ய மாட்டேன் என்கிறீர்கள்? கூறுகிறார்கள், பாபா நினைவு மறந்து போகிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முடிவது இல்லையா? அவ்வாறே பாபா புரிய வைக்கிறார். இது முயற்சியின் காரியம். பிறகும் கூட முயற்சி செய்ய வைப்பதற்காக வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எந்த தந்தை உங்களை பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறாரோ, உலகின் எஜமானராக ஆக்குகிறாரோ, அவரை மறந்து போகிறீர்களா? மாயை அவசியம் மறக்கடிக்கவும் செய்யும். நேரம் பிடிக்கும். மாயை நிச்சயமாக மறக்கடிக்கவே செய்யும். அதனால் குளிர்ந்து போய் அமர்ந்திருங்கள் என்பது அல்ல. அவசியம் முயற்சி செய்தாக வேண்டும். காம விகாரத்தின் மீது வெற்றி கொள்ள வேண்டும். என்னை மட்டுமே நினைவு செய்வீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். எப்படி குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன், அதுபோல எந்த ஒரு மிகப்பெரிய நீதிபதி வந்தாலும் அவரையும் கூட பாபா குழந்தாய் என்றுதான் கூறுவார் அல்லவா? ஏனென்றால் நானும் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பகவான், உயர்ந்தவரிலும் உயர்ந்த படிப்பை நான் தான் கற்றுத்தருகிறேன். இளவரசர், இளவரசி பதவி பெறுவதற்காக பாபா கூறுகிறார், நான் இவருக்கு கற்றுத்தந்து கொண்டு இருக்கிறேன். இவர்தாம் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணராக ஆகிறார். பிரம்மா, சரஸ்வதி அவர்கள்தாம் பிறகு லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள். இந்த இல்லற மார்க்கம் நடந்து வந்துள்ளது. துறவர மார்க்கத்தினர் ராஜயோகத்தை கற்றுத்தர இயலாது. ராஜா, ராணி இருவருமே வேண்டும். வெளிநாடுகளில் போய் சொல்கின்றனர், நாங்கள் ராஜயோகம் கற்பிக்கிறோம். ஆனால் அவர்களோ சுகத்தை காக்கையின் எச்சத்திற்கு சமமானது என்று கூறுகிறார்கள். பிறகு எப்படி ராஜயோகத்தை கற்றுத்தருவார்கள்? ஆக குழந்தைகளுக்கு உற்சாகம் வர வேண்டும். ஆனால் குழந்தைகள் இன்னும் சிறியவர்களாக உள்ளனர். வாலிபராக இன்னும் ஆகவில்லை. இளைஞர் பருவத்தின் தைரியம் வேண்டும்.
பாபா கூறுகிறார், இது ராவண சம்பிரதாயம். நீங்கள் அழைக்கிறீர்கள் பதீத பாவனா வாருங்கள். ஆக இது தூய்மையற்ற உலகமா, தூய்மையான உலகமா? நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, நாம் நரகவாசி என்று. இது என்ன தெய்வீக சம்பிரதாயமா, ராமராஜ்யமா? நீங்கள் ராவண ராஜ்யத்தினர் அல்லவா? இப்போது ராவண ராஜ்யத்தில் அனைவருக்கும் அசுர புத்தி உள்ளது. இப்போது அசுர புத்தியை தெய்வீக புத்தியாக ஆக்குபவர் யார்? இதுபோல 4-5 கேள்விகள் கேட்பீர்கள் என்றால் மனிதர்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். குழந்தைகளாகிய உங்களின் கடமை பாபாவின் அறிமுகம் கொடுப்பது. மரமோ சிறிது சிறிதாக வளரும், பிறகு மிகுந்த விருத்தி அடையும். மாயையும் சுற்ற வைத்து முற்றிலும் வீழ்த்தி விடுகிறது. குத்துச்சண்டையிலும் அநேகர் இறக்கின்றனர், இதிலும் கூட அநேகர் இறந்து விடுகின்றனர். விகாரத்தில் சென்றனர் என்றால் இறந்து விட்டனர். பிறகு புதிதாக முயற்சி செய்ய வேண்டும். விகாரம் ஒரேயடியாக சாகடித்து விடுகிறது. துருவை நீக்கி தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக எந்த அளவிற்கு ஆனார்களோ சம்பாதித்த வருமானம் எல்லாம் காலியாகிவிடும். பிறகு புதிதாக முயற்சி செய்ய வேண்டி உள்ளது. அவர்களை அனுமதிக்கவே கூடாது என்பது இல்லை. அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எந்த அளவு நினைவு யாத்திரை செய்தார்களோ படித்தார்களோ அவை அனைத்தும் காலியாகிவிட்டது. முற்றிலும் கீழே விழுந்து விடுகின்றனர். பிறகும் கூட அடிக்கடி கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள். என்றால் வெளியில் செல்லுங்கள் என சொல்லிவிடுவார்கள். ஓரிரு தடவை பரிசோதிக்கப்படுவார்கள். 2 முறை மன்னிப்பு கிடைத்தது. பிறகு தேராத ஒன்றாக ஆகிவிடும். மீண்டும் வருவார்கள் என்றாலும் கூட முற்றிலும் அழுக்கானவர்களின் பிரிவில் வருவார்கள். ஒப்பிடும் போதோ இதுபோல சொல்வார்கள் அல்லவா, யார் முற்றிலும் குறைந்த பதவியை பெறுகிறார்களோ அவர்களை அழுக்கான பிரிவினர் என சொல்வார்கள். தாசதாசிகள், சண்டாளர்கள் பிரஜைகளுக்கும் வேலைக்காரர்களாக ஆகிறார்கள் அல்லவா. பாபாவோ அறிந்துள்ளார். நான் இவர்களுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் கற்பிக்கிறேன். அந்த மனிதர்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என சொல்லிவிடுகின்றனர். இன்னும் போக போக அவர்களும் சொல்ல துவங்குவார்கள். நிச்சயமாக 5000 ஆண்டுகளின் விஷயம்தான். அதுதான் மகாபாரத யுத்தம். ஆனால் நினைவு யாத்திரையில் இருக்க முடியாது. நாளுக்கு நாள் மிகவும் தாமதமாக ஆகிக் கொண்டே போகும். பாடப்படுகிறது. அதிக சமயம் முடிந்துவிட்டது, சிறிது மீதம் உள்ளது. இவை அனைத்தும் இந்த சமயத்தின் விஷயங்கள். தூய்மையாக ஆவதில் இன்னும் சிறிது காலம் உள்ளது. யுத்தம் முன்னால் நின்று கொண்டு இருக்கிறது. தனது மனதை கேட்க வேண்டும். நாம் நினைவு யாத்திரையில் இருக்கிறோமா? புதியவர்கள் யாராவது வரும்போது படிவம் நிரப்பச் செய்ய வேண்டும். படிவம் நிரப்பும் போது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். யாருக்காவது புரியவே இல்லை என்றால் படிவத்தில் என்ன நிரப்புவார்கள்? இது போலவோ அநேகர் வருகின்றனர். சொல்லுங்கள், பாபாவை அழைக்கிறீர்கள், பதீத பாவனா வாருங்கள் என்று. அப்போது நிச்சயமாக இது தூய்மையற்ற உலகம்தான், அதனால் தான் அழைக்கின்றனர். வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று. பிறகு சிலர் தூய்மையாக ஆகின்றனர், சிலர் ஆவது இல்லை. பாபாவிற்கு அநேக கடிதங்கள் வருகின்றன. அனைவரும் எழுதுகின்றனர், சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா என்று. சிவபாபாவும் சொல்கிறார், நான் சாதாரண சரீரத்தில் பிரவேசமாகிறேன். இவருக்கு 84 பிறவிகளின் கதையை கூறுகிறேன். வேறு எந்த மனிதரும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி அறிந்திருக்கவில்லை. இப்போது பாபாதான் உங்களுக்கு கூறுகிறார். இந்த சித்திர
சரீரங்கள் முதலியவற்றையும் பாபா திவ்ய திருஷ்டி கொடுத்து அனைத்தையும் உருவாக்கியுள்ளார். பாபா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தான் படிப்பு சொல்லித் தருகிறார். ஆத்மாக்கள் உடனேயே அசரீரியாகி விடுகின்றனர். இந்த சரீரத்திலிருந்து தன்னை தனியாக உணர வேண்டும். பாபா கூறுகிறார், ஆத்மாக்களே ஆத்ம அபிமானி ஆகுக. நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன். இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் திருவிழா. இது சங்கமத்தின் திருவிழா என சொல்லப்படுகிறது. மற்றபடி தண்ணீரின் கங்கை ஒன்றும் தூய்மையாக ஆக்காது. சாது, சந்நியாசி, ரிஷி, முனி முதலான அனைவரும் குளிப்பதற்காக கங்கைக்கு செல்கின்றனர். இப்போது கங்கை எப்படி பதீத பாவனியாக ஆக முடியும்? பகவான் வாக்கு அல்லவா? காமம் மிக பெரிய சத்ரு என்பது. இதனை வெற்றி கொள்வதன் மூலம் நீங்கள் உலகை வென்றவராக ஆவீர்கள். கங்கை அல்லது கடலோ சொல்வது இல்லை. இதுவோ ஞானக்கடலாகிய தந்தை புரிய வைக்கிறார். இதை வெற்றி கொள்வதற்காக என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்போது நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். முதல் நம்பர் துக்கம் காமவாளை செலுத்துவது. இதுதான் முதல் இடை கடைசி முழுவதும் துக்கம் தருவது. சத்தியுகத்தில் இதுவோ இருப்பது இல்லை. அது தூய்மையான உலகம். அங்கே யாரும் தூய்மையற்றவராக இருப்பது இல்லை. எப்படி நீங்கள் யோக பலத்தின் மூலம் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள், அதுபோல யோக பலத்தால் குழந்தை பிறக்கிறது. ராவண ராஜ்யமே அங்கு கிடையாது. நீங்கள் ராவணனை எரிக்கிறீர்கள். எப்போதிருந்து எரித்து வருகிறீர்கள் என்பதே தெரியாது. ராமராஜ்யத்தில் ராவணன் இருப்பது இல்லை. இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். மிக நன்றாகவே புரிய வைக்கிறார். ஆனால் கல்ப கல்பமாக யார் எந்த அளவு படித்து இருக்கிறார்களோ அவ்வளவுதான் படிக்கின்றனர். முயற்சியின் மூலம் அனைத்தும் தெரிய வரும். ஸ்தூல சேவையின் பாடமும் உள்ளது. மனம் இல்லை என்றால் வாய், வார்த்தை அல்லது செயலின் அடிப்படையிலானது. வாய் வார்த்தையோ மிக சுலபமானது. மனம் என்றால் மன் மனாபவ நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பாபாவிடமிருந்து அறிவுரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகரால் தந்தையை நினைவு செய்ய முடிவது இல்லை என்றால் எப்படி சக்தி கிடைக்கும்? பாபா சர்வசக்திவான். அவரை நினைவு செய்வதன் மூலம்தான் சக்தி வரும். இதுதான் கூர்மை என சொல்லப்படுவது. செயலாலும் யாராவது நல்ல சேவை செய்வார்கள் என்றால் பதவி கிடைக்கும். செயலாலும் சேவை செய்யவில்லை என்றால் பிறகு என்ன பதவி கிடைக்கும்? அந்த பாடமும் உள்ளது அல்லவா? இவை மறைமுகமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அந்த மனிதர்கள் யோகம் யோகம் என சொல்லிக் கொண்டே இருக்கின்றனர். ஆனால் புரிந்து கொள்வது இல்லை. யோகத்தால் நீங்கள் உலகின் ராஜ்ய பதவியை அடைகிறீர்கள் என்பதை யோக பலத்தின் மூலம்தான் அங்கே குழந்தை பிறக்கிறது. இதுவும் கூட யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பிறகும் கூட அரை கல்பத்திற்கு பின் நீங்கள் மாயையின் சீடர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு மாயை இப்போதும் கூட உங்களை விடுவது இல்லை. இப்போது நீங்கள் சிவபாபாவின் சீடர்களாக ஆக வேண்டும். எந்த ஒரு தேகதாரிக்கும் சீடராக கூடாது. சகோதர சகோதரி என்று இப்போதும் சொல்லப்படுவது தூய்மையாக வேண்டும் என்பதற்காக. பிறகோ அதற்கும் மேலே செல்ல வேண்டும். சகோதர சகோதரன் என புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரி என்ற பார்வையும் இல்லை. நாடகப்படி என்னென்ன நடைபெறுகிறதோ முற்றிலும் சரியாகவே
தானாகவே நடைபெறுகிறது. சிவபாபாவோ கவலையற்றவர். இவருக்கோ நிச்சயம் கவலை இருக்கும். எப்போது கர்மாதீத் நிலை ஏற்படுகிறதோ அப்போதுதான் கவலையற்று இருப்பார். அதுவரை ஏதேனும் ஒன்று நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். நினைவு நன்றாக இருக்க வேண்டும். யோகத்தை பற்றி இப்போது பாபா வலியுறுத்தி சொல்கிறார். இதை பற்றி அடிக்கடி மறந்து போகிறோம் என்று சொல்கின்றனர். பாபா புகார் செய்கிறார். எந்த தந்தை உங்களுக்கு இவ்வளவு பொக்கிஷம் தருகிறாரோ அவரை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். பாபா அறிந்துள்ளார் யாரிடம் ஞானம் உள்ளது, யாரிடம் ஞானம் இல்லை. ஞானி ஒருபோதும் மறைந்து இருக்க மாட்டார். அவர் உடனே சேவையின் நிரூபணத்தை தருவார். ஆக இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மாயையின் குத்துச்சண்டையில் தோல்வி அடைந்து விடக்கூடாது. முயற்சியில் குளிர்ந்து அமர்ந்து விடக்கூடாது. தைரியம் வைத்து சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த நாடகம் மிகச் சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. கர்மாதீத் நிலையை அடைவதற்காக ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரிக்கும் சீடராக கூடாது. வரதானம். ஸ்ரீமத் படி சேவையில் திருப்தியின் விசேஷ தன்மையை அனுபவம் செய்யும் வெற்றி மூர்த்தி ஆவீர்களாக. எந்த சேவை செய்தாலும் சரி, யாராவது ஞானம் அறிந்து கொள்ள வருபவர்கள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் உங்களிடம் திருப்தியாக இருங்கள். நான் திருப்தியாக இருந்தால்தான் பாபாவின் செய்தியை கொடுக்கக்கூடிய சேவை அவசியம் வேலை செய்யும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். இதில் மனசோர்வு அடையாதீர்கள். மாணவர்கள் அதிகரிக்கவில்லையா? பரவாயில்லை. உங்களுடைய கணக்கு வழக்கிலோ சேமிப்பு ஆகிவிட்டது. மேலும் அவர்களுக்கு இறை செய்தி கிடைத்து விட்டது. அவ்வளவுதான். நீங்கள் திருப்தியாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் செய்த செலவு பயனுள்ளதாக ஆகிவிட்டது. ஸ்ரீமத் படி காரியம் செய்தீர்கள் என்றால் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வது என்பது கூட வெற்றியின் மூர்த்தியாவது ஆகும். ஸ்லோகன். சக்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். ஓம் சாந்தி.